ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. மனத்தாங்கல்களோடு அல்ல, மனமாற்றங்களோடு செல்ல. சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம், ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிற்கு தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போ நன்னறிக்கை திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்க முயற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறை வசனங்கள் 1 முதல் 6, 21 முதல் 22 மற்றும் 7 முதல் 8 முடிய. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே: நீர் உம் வீட்டை காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திரும்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது:
நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கண்ணீரை கண்டேன். இதோ, நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையில் நின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். எசேக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்த பிளவின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கியா அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கள் அளிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவன் நிழல் ஆகாசின் கதிரவன் கடிகையில் 10 பாத அளவு பின்னி செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவன் நிழலில் அடிக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டடைந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாய்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாயை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன். தரையில் இருந்து அவர் என்னை அறுத்தறிந்தார். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகிறேன். என் உயிர் உமக்காக வாழ்கின்றது. என் உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12. இறைவாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல் வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாய் இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும்,
ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, சட்டதிட்டங்கள் மனித வாழ்க்கையில் இன்றியமையாதவை, மறுப்பதற்கில்லை. இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே இறங்கினால் ஆயிரக்கணக்கான சட்டங்களை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டியது இருக்கின்றது. அது அவனுடைய போக்குவரத்தில் தொடங்கி அவனுடைய எல்லா தளங்களிலும் இந்த சட்டதிட்டங்களை அவன் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றான். எனவே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சட்டதிட்டங்களால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்றான். அது எங்க போனாலும் சரி, எந்த சூழல்ல இருந்தாலும் சரி, பல சட்டங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு இல்லாத சட்டங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சட்டங்கள் பெருகி போயிருக்கின்றன. ஆனால் இயேசு இந்த சட்டங்களை பார்க்கின்ற பார்வையும் அதற்கு கொடுக்கின்ற விளக்கமும் சிறப்பானது. சட்டங்கள் சட்டங்களுக்காக இயற்றப்படுவதல்ல. சட்டங்கள் ஒரு மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்ளவும், ஒரு சமுதாய கூட்டு வாழ்க்கையில சுமூகமான செயல்முறைக்கும் சட்டதிட்டங்கள் இயற்றப்பட்டன. ஆனால் இன்றைக்கு பல சூழ்நிலைகளிலே சட்டதிட்டங்கள் மனிதனை கொன்று காவு வாங்குகின்ற சட்டதிட்டங்களாக மாறிவிட்டன. அதற்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம். சமீபத்திய உதாரணம் என்ன அப்படின்னா, சாத்தான்குளத்தில் நடைபெற்ற அந்த கொலை சம்பவம், காவல்துறையினரால் நடத்தப்பட்ட அந்த கொலைவெறி தாக்குதல் இறுதியிலே 2 உயிர்களை பழிவாங்கியது. இன்றைக்கு சட்டதிட்டம் எந்த அளவுக்கு ஒரு கொடூர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பல தளங்கள்ல பல சூழ்நிலைகள்ல உணர்ந்து கொள்ளலாம். இயேசுவினுடைய அந்த அணுகுமுறையோடு நாம் உற்று நோக்குகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அந்த சட்டதிட்டங்களுக்கு உரிய மதிப்பையும் அதே சமயத்தில் மனிதநேயத்திற்கு முக்கியத்துவத்தையும் நாம் கொடுப்போம். இன்றைக்கு சட்டங்களை முன்னிறுத்தி மனிதநேயத்தை அழித்து விட்டோம். அதான் உண்மை. ஒரு முறை ஒரு வித்தியாசமான வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிபதி குற்றவாளியை பார்த்து கேட்டார், என்ன செய்தாய் என்று. வழிப்போக்கன் ஒருவனை கொலை செய்தேன், அவனிடமிருந்து உணவுப் பொருளையும் அவனிடமிருந்த பணத்தையும் கொள்ளையடித்தேன். உண்மையை ஒத்துக்கொண்டான். நீதிபதி அடுத்த கேள்வியை கேட்டாரு, கொள்ளையடித்த பொருட்களை வைத்து என்ன செய்தாய் என்று. கொள்ளையடித்த பொருட்களிலே உணவுப் பொருளை பிரித்து பார்த்தேன், அதை தூக்கி எறிந்து விட்டேன். பணத்தை வைத்து மீண்டும் நல்ல உணவை வாங்கி உண்டேன். நீதிபதிக்கு வியப்பாக இருந்தது. என்னடா இது, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அடுத்த நேரம் இந்த காசை பயன்படுத்தி இருக்கலாமே,
எனவே அடுத்த கேள்வியை கேட்டார். உணவுப் பொருளை ஏன் வீணாக்கினாய்? அதை உண்டு அடுத்த வேளைக்கு அந்த காசை வைத்து செலவழித்திருக்கலாமே என்று. அவன் சொன்னதுதான் நீதிபதியை ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஐயா நீதிபதி அவர்களே, அந்த உணவுப் பொருளிலே இறைச்சி இருந்தது. அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன். எனவே அதை தூக்கி எறிந்துவிட்டு கிடைத்த காசை வைத்துக் கொண்டு நல்ல காய்கறி உணவுகளை வாங்கி உண்டேன். நீதிபதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. வெள்ளிக்கிழமை இறைச்சி சாப்பிடக்கூடாது, சுத்த போசனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிந்த அந்த மனிதனுக்கு, அந்த சட்டத்தை கடைபிடிக்க தெரிந்த அந்த மனிதனுக்கு வெள்ளிக்கிழமை கொலை செய்யக்கூடாது என்பது தெரியவில்லை. ஏறக்குறைய இன்றைய வாழ்க்கை சூழல் சட்டதிட்டங்களால் கட்டப்பட்டிருப்பது இப்படிப்பட்ட ஒரு அவலத்திற்கும் அவமானத்திற்கும் நம்மை உள்ளாக்கி இருக்கின்றது. மனித வாழ்க்கையை சீரழித்து இருக்கின்றது. சட்டம் சட்டம் சட்டம். பல நேரங்களிலே சட்டங்களை போட்டு அடித்தட்டு மக்களை அமுக்கியும் அடக்கியும் ஒடுக்கியும் ஒதுக்கியும் வைத்திருக்கின்றோம். சாதாரண மனிதன் வாழ்வதற்கு சட்டங்கள் அவசியம். ஆனால் அதே சட்டம் அவன் மீது சுமையாக பாரமாக சுமத்தப்பட்டிருக்கின்றது. அன்றாட தினக்கூலிகளுக்கு இன்றைக்கு 1008 சட்டங்களை இந்த அரசாங்கமும் சரி இந்த மனித சமுதாயம் வகுத்து வைத்துவிட்டு அவர்களை வாழ வக்கற்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இங்கே மனிதநேயம். இயேசு தெளிவாக இருந்தார். ஓய்வு நாள் சட்டத்தை அந்த பரிசேய இனம் 100% கடைபிடித்தது. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலே அன்றாட தினக்கூலிகள், சாதாரண சாமானிய யூதர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இயேசு தெளிவாக இருந்தார். ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்க மறுக்கவில்லை, மாறாக ஓய்வு நாள் சட்டத்தினுடைய அந்த தன்மையை இயேசு எடுத்து எம்புகின்றார். மனிதன் ஓய்வு நாளுக்காக அல்ல, மாறாக ஓய்வு நாள் மனிதனுக்காக என்ற ஒரு புதிய அணுகுமுறையை அந்த சமுதாயத்திற்குள் இயேசு புகுத்துகின்றார். இன்றைக்கும் கூட ஆயிரக்கணக்கான சட்டங்களால் நாம் அடிமைப்படுத்தப்பட்டிருந்தால், ஒரு காலகட்டத்தில் எத்தனையோ சட்டங்கள் மனித சமுதாயத்தை கண்களுக்கு முன்பாகவே அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. தீண்டாமை சட்டம், நிறவரி சட்டம், இப்படி எத்தனையோ சட்டங்கள், எழுதப்படாத சட்டங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தி அடக்கி வைத்திருந்தது. இன்றைக்கும் பல்வேறு சட்டங்களால் நாம் அடக்கியும் அடிமைப்படுத்தப்பட்டும் இருக்கின்றோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். எந்த சட்டங்கள் மனித வாழ்க்கைக்கு, மனித நேயத்தை அடிப்படையாக வைத்து உறுதுணையாக இருக்கின்றதோ அவற்றை நாம் முன்னிறுத்துவோம். எந்த சட்டங்கள் என்ற தவறான திட்டங்கள் மனிதனை அடிமைப்படுத்துகின்றதோ அவற்றை தூக்கி எறியவும் உடைத்தெறியவும் வரம் கேட்போம். ஆண்டவருடைய அருள் வரம் நிச்சயமாய் நமக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். அடியோயாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய் பலியாயமை நீ. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாமே அன்பு கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உன் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர்வுத உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவரா கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை ஏற்றுமுள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழில் உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. ஏனிலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுத்துகின்றன. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரிகளின் ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். வாழ்வழிக்கும் மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் அளித்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வுதரும் திருவுடலை மீட்பளிக்கும் திருக்கிண்ணமும். இந்த ஆண்டவரை முடிவில்லா விருந்திற்கு அழைக்கப்பெற்று நாம் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றை மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் வழியாக நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான
எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சி நின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே மாதா கண்ணலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கமியோ திரவியமே.